வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்கை டீ போடுற டைமில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு கப்பில் தயிர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரவையை பொறுத்து தயிரோட அளவு மாறுபடும். இன்றைக்கி நான் 3/4 கப் அளவு தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். ரவை ஊறுறதுக்குள்ளே வெங்காயம் மிளகாயை கட் பண்ணிக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ரவை நல்லா தயிரை இழுத்து ஊறி வந்திருக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துக்குவோம். கூடவே சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகுமோ ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்து கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்துக்குவோம். ஷேஃப்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. நம்ம நார்மலாக பக்கோடா செய்கிற மாதிரியே உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். மாவு மட்டும் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க போதும். மற்ற பொருட்களோட அளவுலாம் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஷ் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுருக்குவோம். பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வருது. ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வரவும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டியில் வச்சு உள்ளே சேர்த்துக்குவோம். ஏன்னா எண்ணெய் மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா பக்கோடா ரெடி. 1 கப் டீயோட இதை சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக மொறுப்பாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான டிஷ். ரொம்ப கம்மியான டைம் இருந்தால் போதும் இதை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.